ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் குமரா போற்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மகா கந்த சஷ்டி விரதம் வருது. ஸோ இந்த விரதம் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே நிறைய பேர் பக்தி, கடவுள் நம்பிக்கை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கோம் நம்ம. இப்படி இருந்தால் தான் இந்த விரதம் முழுமையடையும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கடவுளோட அனுகிரகமும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இவ்வளோ கஷ்டமான விரதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை இருக்காமல் கூட தள்ளி போடுறது உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அதுக்கான பதிலாக இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த 48 நாள் மகா கந்த சஷ்டி விரதம் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 48 நாளும் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையிலிருந்து, அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடக்குது. அன்னைக்கு வரைக்கும் இந்த 48 நாள் விரதத்தை நீங்கள் இருக்கலாம். இதுக்கு நடுவில் பெண்களுக்கு மாதவிடாய், அதாவது மென்சஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கான கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஆண்கள் தாராளமாக இருக்கலாம் 48 நாட்களும். இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன நன்மை, இது எப்படி இருக்கணும், விரதம்னா என்ன, 3 வேளையும் சாப்பிடாமலேயே இருக்கணுமா, 48 நாளும் நாங்கள் எப்படி சாப்பிடாமே இருக்கிறது, அதுக்கான பதில் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த 48 நாள் விரதத்தில் சில பேர் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் 48 நாள் என்னால் இருக்க முடியாது, அதனால் நான் 21 நாள் இருக்கிறேன்னு கணக்கு வச்சுட்டு 21 நாள் இருப்பாங்க. இன்னும் சில பேர் இல்லை என்னால் 21 நாளும் இருக்க முடியாதுன்னு அந்த கடைசி 6 நாள், அந்த சஷ்டி விரதத்தில் இருக்கிற 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் விரதம் இருப்பாங்க. அதுவும் என்னால் முடியாதுன்றவங்க கடைசி அந்த சூரசம்ஹாரம் நடக்கிற அந்த 27ஆம் தேதி மட்டும் அன்னைக்கு ஃபுல்லாக உபவாசம் இருந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு எது வசதிப்படுமோ, இதில் உங்களோட உடல்நிலை, உங்களோட குடும்ப சூழ்நிலை, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நீங்கள் உங்களோட விரத முறையை தேர்ந்தெடுக்கணும். என்னால் 48 நாளும் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை 21ஆம் தேதியிலேருந்து என்னால் 21 நாள் இருக்க முடியும், எனக்கு இந்த மென்சஸ் டைம் எல்லாம் நான் கணக்கு வைக்கணும்னா நீங்கள் 21 நாள் இருக்கலாம். இல்லை என்னால் அப்படியும் இருக்க முடியாதுன்றவங்க 6 நாள் இருக்கலாம், அப்புறம் 1 நாள் இருக்கலாம். இந்த 48 நாளும் இந்த 6 நாளுமே சாப்பிடாம இருக்கணும்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 48 நாள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும், அசைவம் சாப்பிடாம இருக்கணும். முதல் விஷயம். 48 நாளுமே தலைக்கு குளிக்கணுமான்னா கிடையவே கிடையாது. இது எல்லாமே எந்த கடவுளும் உங்களை வருத்திட்டு நீ எனக்காக விரதம் இருந்தால் மட்டும்தான் நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இந்த உலகத்தில் எந்த கடவுளும் சொன்னதே கிடையாது. எந்த பவுண்ட்ரிஸும் எந்த கடவுளும் நமக்கு வச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 48 நாளுமே நீங்கள் தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குளியுங்க, இல்லைன்னா வாரத்தில் 1 நாள் குளிங்க. ஆனால் தினமும் குளிக்கணும். தலைக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆனால் தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் முடிஞ்சால் காலையில் பூஜை பண்ணுங்க. இதே வேலைக்கு போகிறவங்க, இல்லை எனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது என்னால் காலையில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க மாலையில் ஈவினிங்கில் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து பூஜை பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். நீங்கள் பூஜை பண்ணிட்டு போனீங்கன்னா அது ஒரு மன நிறைவாக இருக்கும். இல்லை என்னோடய சூழ்நிலைலாம் சரியில்லைன்னா நீங்கள் ஈவினிங்லேயும் தாராளமாக பண்ணிக்கலாம். எந்த விதத்துலேயும் சாமி நம்மக்கிட்ட கோச்சிக்கவே மாட்டார். அண்டு நான்வெஜ் நிச்சயமாக நீங்கள் சாப்பிடாம இருக்கணும். அதெல்லாத்தையும் விட முக்கியம் இந்த 48 நாள் மனசில் யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம தவறாக நினைக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இது எல்லாமே நம்ம கடைபிடிக்கணும். சாமியை கும்பிட்டா மட்டும் போதாது, ஒரு சில டிசிப்ளினாக நம்மக்கிட்டேயும் இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம, அடுத்தவங்க மேலே பொறாமப்படாமல், பொய் சொல்லாமல், நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டு அனுதினமும் முருகா முருகான்னு அவரோட நாமத்தை நம்ம உச்சரிச்சுட்டு இருந்தாலே போதும். அதை விட வேற என்ன நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்க போறாரு சொல்லுங்க. நீ எனக்காக மொட்டை அடிச்சுக்க,
வேல் குத்திக்க எனக்காக நீ உன்னை வருத்திக்கிட்டு எல்லாமே பண்ணுன்னு எந்த கடவுளுமே இந்த உலகத்துல இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இது எல்லாமே நாமளா விருப்பப்பட்டு கடவுளுக்கு செய்யறது தான். ஸோ அதனால நீங்க உங்களை வருத்திக்காதீங்க. முடிஞ்சா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்க. இல்லை என்னால முடியாதுன்னா நீங்க 3 வேளையுமே சாப்பிட்டுட்டு நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம இருந்து இந்த விரதத்தை நீங்க இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், கணவன் மனைவி வந்து ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கலாம். நம்ம குடும்ப வாழ்க்கையில் இந்த பக்தி, இந்த விரதம், இந்த கடவுள்ன்றது அது ஒரு பகுதி தான். அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம இது பண்ணணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ கணவன் மனைவி ஒன்றா இருக்கலாம். அப்படி ஒன்றா இருந்தீங்கன்னா காலையில் எழுந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்க. அண்டு மாதவிடாய் காலத்தில் என்ன கேட்டிங்கன்னா மாதவிடாய் காலத்துலேயும் நான் வந்து பூஜை பண்ணலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து கடவுளை வந்து ஒரு உறவாக பார்க்குறோம். சில பேர் அப்பாவா பார்ப்பாங்க, குழந்தையா பார்ப்பாங்க, அண்ணனா பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் நம்ம அந்த டைமில் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களா, தொடாமல் இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதனால எந்த கடவுளுமே வந்து இந்த டைம்லலாம் நீ வந்து என்னை பூஜிக்க கூடாதுன்னு சொன்னதில்லை. இது எல்லாமே மனிதர்களாகிய நாம நமக்குள்ள போட்டுக்கிட்ட கட்டுப்பாடுகள் தான். அதுவுமே ஒரு 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 காரணத்துக்காக தான். ஸோ சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. இது பிடிக்காதவங்க நீங்கள் அந்த 3 நாள் பூஜை அறைக்கு போகாமல் விளக்கு மட்டும் ஏற்றாமல் நீங்கள் சஷ்டி கவசம் பாடுறது, திருப்புகழ் பாராயணம் பண்ணுறது, வேல்மாறல் பாராயணம் பண்ணுறதுன்னு பண்ணலாம். இந்த 48 நாள் நீங்க கணக்குல எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அந்த 3 நாள் தவிர்த்து நான் வந்து மீதி நாள கணக்கு எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா உங்களோட விருப்பம் தான். அந்த 48 நாள்ல அந்த 3 நாளும் நீங்க பூஜை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்ல நீங்க எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து மனசு ஒத்து வரல அப்படின்னீங்கன்னா, அது உங்களோட விருப்பம் தான். அண்ட் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். எங்க வீட்லலாம் எப்படி செய்யாம இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஒரு வீட்ல. ஒருத்தவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. உங்களோட நம்பிக்கைக்கும், அடுத்தவங்களோட விருப்பத்துக்கும் நம்ம என்னைக்குமே வந்து தடை போடக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்க செய்யுங்க. அதுக்காக அடுத்தவங்கள நம்ம வந்து எந்த விதத்திலயும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்க வீட்ல நான்வெஜ் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க செஞ்சு குடுங்க. பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு, சுத்தபத்தமா நீங்க இருங்க. நீங்க சாப்பிடாம இருந்து கடவுளுக்கு நீங்க மன தூய்மையோட இருந்தா போதும். எந்த கடவுளை வந்து நம்ம கிட்ட வந்து நீ இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு வந்து என்னை தொடுறன்னு எந்த கடவுளும் கேட்க மாட்டாங்க. உங்களோட மனசு தூய்மையா இருந்து நீங்க கடவுளை வேண்டிங்கன்னா நிச்சயமா நீங்க வேண்டியது எல்லாத்தையும் நம்மளோட கடவுள் நமக்கு கொடுப்பாரு, நம்ம முருகர். அண்டு வேற ஏதாவது பண்ணணுமா, பண்ணக்கூடாதா, உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் சொல்லிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றத பற்றியும் சொல்லிட்டேன். எத்தனை விளக்கு ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்களோட பூஜை அறையில் ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவன் சுற்றி எழுதிட்டு நீங்கள் எப்பவும் வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றுவீங்களோ அத்தனை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுங்க. டைம் இருந்தால் வேல்மாறல், திருப்புகழ் எல்லாமே பாராயணம் பண்ணுங்க. எனக்கு டைம் இல்லைன்னா வெறும் பூஜை மட்டும் பண்ணிட்டு மனசார வேண்டிட்டு வேலைக்கு போகிறாங்க, போகும்போது ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகும்போதெல்லாம் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு போங்க. படிக்க முடியாதவங்க காதில் ஃபோனில் கேட்டுகிட்டே போங்க. அனுதினமும் நீங்கள் முருகா முருகான்னு நினச்சிட்டே இருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக கடவுள் உங்களை ஏற்றுப்பார். இது எல்லாத்தையும் விட முக்கியம், இந்த விரதம் இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் வேண்டிட்டு விரதம் இருக்கிறீங்களோ அது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். மன தூய்மையோட, முழு நம்பிக்கையோட, குழந்தை இல்லையா, உங்கள் குழந்தை வேண்டும்னு வேண்டிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். இல்லை நான் என்னோட தொழிலில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமாக தொழிலில் முன்னேறுவீங்க. இல்லை நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமாக இந்த விரதம் இருங்க சரியாகும். நீங்கள் என்ன வேண்டிட்டு இந்த விரதம் இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நானும் உங்களுக்கு கிடைக்கணும்னு மனசார வாழ்த்துறேன். அண்டு உள்ளன்போடு தூய மனசோடு மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும், அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் நீங்கள் ஒரு விரதம் இருந்தீங்கன்னா
அதுதான் உண்மையான விரதம். இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களால் என்ன முடியுமோ, நெய்வேத்தியம் கூட உங்களால் என்ன முடியுமோ, ஒரு கட்டி வெல்லமும் இல்லை உடைத்த கடலையோ எதுவோ சாக்லேட்டோ எது முடியுமோ வச்சு படைச்சி நீங்கள் சாமிக்கு விரதம் இருங்க. மனசார வேண்டிக்கோங்க, என்னால் இதுதான் முடியுது, என்னால் இதை முடிஞ்சதை மனசார உனக்கு படைக்கிறேன் ஏற்றுக்கும். இதுக்கு முன்னாடி நான் பண்ண தவறெல்லாம் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டு எனக்கு நான் கேட்குறது கொடுன்னு வேண்டிட்டு நீங்கள் விரதம் இருங்க. நிச்சயமாக நடக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.